ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க, அன்மேரிட் டாக்டரோ இல்ல விடோ டாக்டரோ வந்து இருக்காங்க, அவங்க வந்து பென்ஷனுக்கு அப்ளை பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல 25 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும். அதே போல 25 வயசுக்கு மேல இருந்தாக்கா அவங்களோட பென்ஷன் கண்டிஷன் என்னவா இருக்கும், அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ அந்த கேள்விக்கான விளக்கம் தான் இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல. அன்மேரிட் டாக்டரா இருந்தாலும் சரி, விடோ டாக்டரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 25 வயசுக்குள்ள இருக்கும்போது நீங்க வந்து பென்ஷன் வாங்கிக்கலாம். அதே போல இவங்க அன்மேரிட் டாக்டராவே இருக்காங்க, அதே போல டிவோர்ஸ் டாக்டராவும் இருக்காங்க, இல்ல விடோ டாக்டரா இருக்காங்க. அவங்க கேட்டது வந்து அன்மேரிட் டாக்டரும் விடோ டாக்டரும் தான் கேட்டாங்க. இதுல இன்னொன்னு வந்து சேரும் விடோ டாக்டர். சோ இந்த விடோ டாக்டரா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பென்ஷன் 25 வயசுக்கு மேலேயும் கிடைக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பென்ஷனர் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு, அவரோட பென்ஷன்ல தான் இந்த அன்மேரிட் டாக்டரும் சரி, இல்ல விடோ டாக்டரும் சரி, இல்ல டிவோர்ஸ் டாக்டரும் அவங்களோட வாழ்வாதாரம் அந்த பென்ஷனரை சார்ந்துதான் இருக்கணும். அதாவது இந்த 3 விதமான மகள்களுக்கும் தனிப்பட்ட வருமானம் வந்து இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க அவங்களோட வாழ்வாதாரம் அந்த பென்ஷனரை சார்ந்துதான் இருக்கணும். அது வந்து சர்வீஸ் பென்ஷனரா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி பென்ஷனரா இருக்கலாம். யார் பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்களோட பென்ஷன் வச்சுதான் இவங்களோட வாழ்வாதாரம் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல அவங்க வந்து பென்ஷனுக்கு அப்ளை பண்ணி வந்து வாங்கலாம். இதோட பிடிஎஃப் வச்சு நம்ம ஏற்கனவே வந்து டீட்டெயிலான எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கோம்.